பிப்ரவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை. இத்தாலிய வானியல் அறிஞர் நிபுணர் இத்தாலி வானியல் நிபுணர் கலிலியோ கலிலி, கணிதவியலாளர், பொறியியலாளர், வானியல் நிபுணர், தத்துவவாதி என பன்முக பரிமாணம் கொண்ட கலிலியோ கலிலி பிறந்த தினம் என்று. இத்தாலியின் பைசா நகரில் பிறந்தவர் 1564. சிறு வயதிலேயே எதையும் மிக நுணுக்கமாக கவனிக்கும் திறன் கொண்டிருந்தார். ஆண்களுக்கு 32 பற்கள், பெண்களுக்கு 28 பற்கள் என்று அரிஸ்டாட்டில் கூறியதாக பள்ளியில் சொல்லிக் கொடுத்தார்கள். பின்னர் இவர் தன் அம்மா பக்கத்து வீட்டு பெண்களின் பற்களையும் சில ஆண்களின் பற்களையும் எண்ணி பார்த்தார். அரிஸ்டாட்டில் சொன்னது தவறு, இருவருக்குமே 32 பற்கள் தான் என்று தெளிவுபடுத்தினாராம் இவர். அப்பாவின் ஆசைப்படி மருத்துவம் படிக்க பைசா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உண்மையில் ஏன்னா இத்தாலியில் தான் பைசா நகர கோபுரம் இருக்கு, சாயும் கோபுரம். மருத்துவம் படிக்க பைசா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். உண்மையில் இவருக்கு கணிதம், இயந்திரவியல், இசை, ஓவியத்தில் தான் ஆர்வம் அதிகம். கல்லூரியில் பயின்று கொண்டே ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பெண்டுலம் விதியை கண்டறிந்தார். தெர்மாஸ்கோப், ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் கருவியை கண்டறிந்தார். அதை பற்றி ஒரு புத்தகமும் எழுதினார். அறிவியலாளர்கள் மத்தியில் அறிமுகம் பெற்றார். மருத்துவ படிப்பை நிறுத்திவிட்டு கணிதம் பயின்றார். பின்னர் அதே ஊரில் ஒரு கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றினார். பிறகு பாடுவா என்ற ஊரில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக 18 ஆண்டுகள் பணியாற்றினார். அண்டவெளியில் காணும் பொருட்கள், சந்திரனின் பரப்பில் காணும் மலைகள், வியாழன் கிரகத்தை சுற்றி காணப்படும் ஒளிவட்டம், சூரியனில் காணப்படும் புள்ளிகள் ஆகியவற்றை தான் கண்டறிந்த டெலஸ்கோப் மூலம் பார்த்து ஆராய்ந்தார். கோள்களை பற்றிய பல கோட்பாடுகளை இந்த ஆராய்ச்சிகள் தகர்த்தன. இவரது கருத்துக்கள் வானியல் துறையில் புரட்சியை ஏற்படுத்தின. இந்த அனுபவங்களை திரட்டி தி டயலாக் ஆஃப் தி டூ பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் தி வேர்ல்டு, தி டயலாக் ஆஃப் தி டூ பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் தி வேர்ல்டு என்ற புத்தகத்தை எழுதி மேலும் பிரபலமானார். வெப்பமானியை உருவாக்கினார். தெர்மோமீட்டர்